வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்க்ராப்பிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெப் ஸ்க்ராப்பிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். எல்லாருக்கும் டவுட் வரும், எதுக்கு வெப் ஸ்க்ராப்பிங்னு ஒரு டேர்ம் வந்துச்சு இன்டர்நெட்டில் உள்ள டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு? நார்மலாக போய் கூகுள் பண்ணி க்ரோமில் போய்ட்டு இல்லை ஃபயர் பாக்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் ஏதோ ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு நான் டேட்டாவை போட்டால் ஏதோ டைட்டில் ஏதோ சம்திங் கீவேர்டை போட்டால் வந்து டேட்டா வருது. அப்புறம் எதுக்கு வெப் ஸ்க்ராப்பிங்னு ஒரு டேர்ம்ஸ் வரீங்க அப்படின்னு எல்லோரும் டவுட் வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஃபைல் வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு கூகுளில் போயிட்டு அது தேடினா ஒரு ஃபைல் தான் கிடைக்கும் ஒரு நேரத்தில், ஓகேவா? அந்த ஃபைலில் ஒரு 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 ஒன்றுக்கு ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஃபைல் தான் எடுக்க முடியும், ஓகேவா? ஃபைலாக இருக்கட்டும், சரி, ஒரு பிக்சராக இருக்கட்டும், ஒரு ஆடியோவாக இருக்கட்டும், கண்டென்ட் எதுனாலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் போய் தேடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வெப் ஸ்க்ராப்பிங் டேர்ம்ஸ் வரும், ஓகேவா? இப்போ வந்து நார்மலாக ஒரு இமெயில் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க, இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு இமெயிலை தேடிட்டே இருக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட் பண்ணிடலாம். இப்போ வந்து @gmail.com இது மாதிரி முடிகிற ஒரு சென்டென்ஸ்னால் கொடு அப்படின்னு நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா என்னென்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி உள்ள நேம்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஆட்டோமேட் பண்ணி கொண்டா கொடுத்துரும். ஸோ அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெப் ஸ்க்ராப்பிங் யூஸ் ஆகுது. தென் அமேசான் ப்ரைஸ், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. தென் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சைட் வந்து எப்படி ரேங்க் பண்ணுறது, அதுக்கு கூட நம்ம வந்து வெப் ஸ்க்ராப்பிங் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து வெப் ஸ்க்ராப்பிங் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாது, ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு பைத்தான் கற்றுக்குறீங்க, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ரியல் டைமாக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் புரியும். அதே மாதிரி வெப் ஸ்க்ராப்பிங்கிறது வந்து பேசிக்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரியல் டைமாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்ப்போம். எப்படின்னா பேசிக்ஸ் மீன்ஸ் எப்படின்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோட சோர்ஸ் கோடை வந்து எப்படி வியூ பண்ணுறது, அதில் வந்து அதுலேருந்து எப்படி டேட்டா ஃபில்ட்ரு பண்ணுறது அதெல்லாம் பார்க்கணும். நம்ம இந்த வீடியோவில் எப்படி சோர்ஸ் கோடை வந்து கெட் பண்ணுறது அதை மாதிரி தான் பார்க்க போகிறோம். தென் போக ஃபில்ட்ரு பண்ணுறது, இமேஜோட லிங்க்ஸ் எடுக்கிறது, அப்புறம் டவுன்லோட் பண்ணுறது, அது மாதிரி தான் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா ஃபஸ்ட் நான் என்ன ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு என்னோடய ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிச்சிருக்கேன், டெஸ்க்டாப்பில் டெமோ. அதில் வந்து சோர்ஸ் பின் ஆக்டிவேட். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிச்சிருக்கேன். என்னோடய மெயின் சிஸ்டத்தில் நான் இன்ஸ்டால் பண்ண விரும்பல, ஏன்னா நிறையா அப்டேட் வராமல் போகலாம். ஸோ அதுக்காண்டி ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா BeautifulSoup அப்படிங்கிற லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறையா லைப்ரரி இருக்குது. ஸோ BeautifulSoup வந்து நல்லாயிருக்கும், ஓகேவா? அதனால் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், pip install BeautifulSoup4 அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். தென் இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் மாடல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். pip install request இதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. உங்களோட விண்டோஸ் சிஸ்டம் ஆர் லினக்ஸ் சிஸ்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு தென் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட டாக்குமெண்டேஷன் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக போட்டிருப்பாங்க. நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓகே இப்போ புரியும், கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் வியூ. நான் ஜஸ்ட்டு BeautifulSoup உள்ள BeautifulSoup இம்போர்ட் பண்ண போகிறேன். எப்படி இம்போர்ட் பண்ணுறது? ஃப்ரம் BS4 இம்போர்ட் BeautifulSoup, ஓகேவா? இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் மாடல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ரெக்வெஸ்ட், ஓகேவா? இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் மாடலை வச்சு நீங்கள் டேட்டாவை கெட் பண்ணலாம். இப்போ வெப்சைட்டில் இருக்க டேட்டா வந்து நீங்கள் டெர்மினலுக்கு வர வைக்கலாம். டெர்மினல் கமாண்ட் ப்ராம்ப்ட் அதே ஃபஸ்ட்டு எப்படி வர வைக்கிறேன்னா URLனு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஏதோ ஒரு வெப்சைட் லிங்க், இது வந்து நம்மளோட வெப்சைட், அந்த வெப்சைட்டோட லிங்க் பிளாகர் வெப்சைட் கிடையாது, அதை வந்து ஜஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். என்ன வேரியபிள்னால் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள். அதில் ரெக்வெஸ்ட்டில் வந்து கெட் பண்ணுறோம், டேட்டாவை கெட் பண்ணுறோம். என்ன பண்ணலாம்னா ரெக்வெஸ்ட்டில் வந்து என்னென்ன மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா கெட்டு, மெத்தட், கெட்,
போஸ்ட், புட்டு, டெலிட்டு, ட்ரேஸு அது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வந்து டேட்டா கெட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு டேட்டா சென்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு பர்மிஷன் வேணும். ஸோ ஓகேவா, நம்ம ஜஸ்ட்டு டேட்டா கெட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ எப்படி பண்ணலாம்னா அந்த யூஆர்எல் உள்ளார போட்டு இந்த வேரியபிளோட நேம் இங்கே போட்டு ஜஸ்ட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்த பிறகு பிரிண்ட் ரிசல்ட் டாட் அந்த கண்டென்ட் எடுக்கிறேன். ஓகேவா, என்டர் அடிச்சுன்னா உங்களோட சோர்ஸ் பேஜாக ஃபுல்லாக வந்துடுச்சு. இது சோர்ஸ் கோட். ஓகேவா, இந்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோட்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து வியூ சோர்ஸ் பேஜ் கொடுக்கல, இந்த சோர்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக இந்த இமேஜில் வந்து இந்த சோர்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். இமேஜ் இருக்கும், தென் வந்து பிடிஎஃப், தென் வந்து வீடியோஸ் எது வேணா இருக்கலாம். இப்போ இதில் வந்து இது இப்போ வந்து இமேஜ் வெப்சைட்னு வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் வால்பேப்பர் இருக்குது. அந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றா டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் செட்டாக டவுன்லோட் பண்ண முடியாச்சுன்னா அந்த லிங்க்கை அப்படியே ஆட்டோமேட் பண்ணி எல்லா லிங்க்கையும் ஃபார் லூப்பில் போட்டு எடுத்து அதை நீங்கள் வந்து அப்படி கெட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெக்வெஸ்ட் மாடலை வச்சு நீங்கள் சேவ் பண்ணிடலாம் ஃபைலை. ஸோ என்ன பண்ணலாம்னா சேவ் ஆயிரும். இதே தான் இமெயில் மார்க்கெட்டிங்க்கு வந்து இமெயில் எடுக்கலாம், அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல் சூப்பை வந்து வச்சு ஜஸ்ட் இந்த கோடை அலைன் பண்ணிக்கலாம். எப்படி அலைன் பண்ணுறது, இதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா ஜஸ்ட் அலைன் கொடுக்குறேன். நீங்கள் எந்த வேரியபிள் நேம்லாம் கொடுத்துங்க, அலைன் கொடுத்துட்டேன். பியூட்டிஃபுல் சூப். அதில் வந்து அந்த ரிசல்ட் வேரியபிள், அந்த ரிசல்ட் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டாவை. ஸோ ரிசல்ட் வேரியபிள் வந்து கொடுக்குறேன். கொடுத்து ஜஸ்ட் என்டர் அடிக்கிறேன். நோ லென்த். ரிசல்ட் டாட் கண்டென்ட் கொடுக்கணும். ரிசல்ட் டாட் கண்டென்ட் ஜஸ்ட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், பிரிண்ட் அலைன் டாட் ப்ரெட்டிஃபை அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு என்டர் அடிச்சு முடிச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக அலைன் ஆயிடுச்சு டேட்டா. இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா டாப்புக்கு போகலாமா, டாப்புக்கு இந்த லிங்க் இருக்கா. ஸோ இந்த லிங்க்கில் வந்து என்ன டேட்டா இருக்குது பார்த்துக்கலாம். எப்படியே இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரு பண்ணலாம் டேட்டாவை. இப்போ வந்து இந்த கிளாஸில் யூஆர்எல் கிளாஸில் வந்து சப் மெனு, அதில் வந்து இந்த ஹெச்எஃப்லோட இந்த HTML ஃபைல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, எதுக்கு நான் அந்த வீடியோ இது சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம். என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து நீங்கள் எல்லாம் டெவலப் பண்ணுவீங்க. எப்படி டெவலப் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வெப்சைட் இருக்குது, இல்லைனா ஆப் ஏற்றி அதில் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ நம்மளே அதை ரெடி பண்ணிட்டா இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.